ஹாய் கைஸ், இந்த இனம் பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டருக்கு வருது இல்லையா, அதோடைய தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஃபால்ட் இருக்குது. என்ன ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலே இருக்கு இல்லையா, அந்த ரிலேக்கு வந்து சப்ளை போகுது. காண்டாக்டும், அதாவது ரிலே வந்து இந்த சத்தம் கேட்கும் இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது இல்லையா, காண்டாக்டும் ஆகுது. ஆனால் வந்து சப்ளை வெளியே அவுட்புட் ஆகலை. அப்போ வந்து ரிலே சைடில் ஃபால்ட் இருக்குது. ரிலே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக போட்டு பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டைமில் ஆன் ஆகுது, காண்டாக்ட் ஆகுது, அவுட்புட் ஆகுது சப்ளை. ஒரு சில டைமில் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. அதான் ஃபால்ட்டு. இப்படி இருந்ததுன்னா முட்டை வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, எக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம ரிலே வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த ரிலே தான் நம்ம அந்த இன்குபேட்டருக்கு மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இது வந்து 12 வோல்ட் ரிலே. அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸு 240 வோல்ட் வரைக்கும் நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். இந்த ரிலே அது வரைக்கும் தாங்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த ரிலேவை நம்ம அதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ ரிலேக்கு சப்ளை எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காயிலுக்கு டிசி சப்ளை, அதாவது டைரக்ட் கரண்ட் கொடுக்கணும், சப்ளை கொடுத்துடணும். அதுக்கு 12 வோல்ட்டு. ஓகேங்களா, அடுத்து காமன் வந்து ஒரு பின்னில் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், டயக்ராம் கொடுத்துருப்பேன். அடுத்து இப்போ நார்மலி க்ளோஸில் வந்து கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. காமனில் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு, அடுத்து நார்மலி ஓப்பனில் இன்னு அவுட்டு கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. நமக்கு தெர்மோஸ்டாட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரிலே மாற்றிட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலாக இணைச்சிருக்கோம். ஓகேங்களா, ஒன்று போயிருந்தா கூட ஒன்று வந்து யூஸ் ஆகும். இது வந்து 10 ஆம்ஸு, இது 10 ஆம்ஸு. ஓகேங்களா, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நமக்கு 2 ரிலேவுமே ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஓகேங்களா, இதில் எதனா ஒரு ஃபால்ட் ஆனால் கூட ஒன்று வந்து நமக்கு கரெக்டாக ரன் ஆகும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 ரிலே ஆன் ஆகிறதுனால சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.